தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்பது ஆன்றோர் வாக்கு. அத்தகைய மங்கள நிகழ்வின் தொடர்ச்சியாக கணவன் மனைவி இருவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்வை வரமாக தரும் மகேசன் அருள்பாலிக்கும் தலம் ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள கமுதி. வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஊர் குண்டாற்றின் கரையில் அமைந்துள்ளது. பல நூற்றாண்டுகளாக மக்கள் இங்கு நாகரிகமாக ஒற்றுமையாக விவசாய தொழில் செய்து வாழ்ந்து வருகிறார்கள். பிற்கால பாண்டியர் ஆட்சி காலம் முடிவுக்கு வந்த கிபி 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்த தலத்தில் ஆலவாய் அண்ணலின் பெயராலேயே கிழக்கு பார்த்த வண்ணம் கற்றளியாக எழுப்பப்பட்டது இந்த சிவாலயம். நாலாபுறமும் உயர்ந்த திருமதிலுடன் ஊரின் மைய பகுதியில் அமைந்திருக்கிறது அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். சுவாமி அம்பாள் இருவருக்கும் தனித்தனி வாசல்களும் தனித்தனி ராஜகோபுரங்களும் அமைந்துள்ளது. மதுரையைப் போலவே சுவாமி சன்னதிக்கு வலதுபுறமாக அன்னையின் சன்னதி அமைந்துள்ளது. சுவாமி சுந்தரேஸ்வரர் சன்னதி வாசலில் வானலாவ உயர்ந்த நிலையில் கம்பீரமாக 7 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் இருக்கிறது. இதனை தாண்டி உள்ளே சென்றால் விரிந்து பரந்த உள்சுற்று காணப்படுகிறது. கிழக்கு சுற்றில் செப்பு கவசம் போர்த்திய கொடிமரம், பலிபீடம், பிரதோஷ நந்திதேவர் பீடம் எல்லாம் அமைந்திருக்கிறது. இதனை அடுத்து முகமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்ற கட்டமைப்பில் சுவாமி சன்னதியும் எழிலாக காணப்படுகிறது. மகாமண்டப தென்புறம் வாசல் ஒன்றுள்ளது. அர்த்த மண்டப வாசலில் அனுஞ்சை விநாயகர், முருகப்பெருமான் ஆகியோருடைய திருமேனிகள் உள்ளன. கருவறையில் மூலவராக சாநித்தியமிக்க தெய்வமாக அருள்மிகு சுந்தரேஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். மூலவர் விமானம் நாகர வடிவில் அமைந்திருக்கிறது. சுவாமி சன்னதியில் நம்பிக்கையோடு நாளும் பல பக்தர்கள் உள்ளம் உருகி மனமொத்த தம்பதியராக வாழவும் குடும்ப பிரச்சனைகள் தீரவும் வேண்டி செல்கிறார்கள். அவ்வாறு அடியார்கள் வேண்டியது வேண்டிய வண்ணம் இல்லறம் நல்லறமாக நீடிப்பதற்கு இத்தல இறைவன் வரமளித்து அருள்வதாக பலனடைந்த பக்தர்கள் பரவசத்தோடு கூறுகிறார்கள். ஆலயத்தின் தேவகோட்டத்தில் தட்சணாமூர்த்தி, துர்க்கை ஆகியோருடைய சந்நிதிகள் உள்ளன. இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சம் வில்வமரம். தினமும் 2 கால பூஜைகள் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. சுவாமி சன்னதியைப் போலவே முகமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்கிற கட்டமைப்பில் அழகிய கலைபாணியில் அமைந்திருக்கிறது அன்னையின் சன்னதி. அம்மன் பிரதான வாசலில் 3 நிலை ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது. சுவாமி அம்பாள் இரு சன்னதிகளும் சமகாலத்திலேயே கட்டப்பட்டிருக்கிறது. அதாவது சுமார் 700 ஆண்டுகள் பழம்பெருமை மிக்கவையாகும். அம்பாள் மீனாட்சி வலது கையில் நீலோத்பவ மலர் தாங்கியும் இடது கையை தொங்கவிட்டபடியும் கருணாம்பிகையாக திருக்காட்சியளிக்கிறாள். அம்பாள் சன்னதியின் விமானம் வேசர வடிவில் அமைந்திருக்கிறது. சந்நிதியின் உள்சுற்றில் கன்னிமூல கணபதி, வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், பைரவர் ஆகிய பரிவார தேவதைகள் சன்னதியும் தீர்த்த கிணறும் அமைந்துள்ளது. சங்கடஹர சதுர்த்தி, பிரதோஷம், அஷ்டமி வழிபாடு, ஐப்பசி அன்னாபிஷேகம், கந்தசஷ்டி ஆகியவையும் சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கு கந்தசஷ்டி, திருக்கார்த்திகை, திருவாதிரை, தைப்பூசம் ஆகிய விழாக்களை முன்னிட்டு சுவாமி புறப்பாடாகி திருவீதி எழுந்தருள்வார். மார்கழி முழுவதும் திருப்பள்ளி எழுச்சியும் தைப்பூசத்தன்று தீர்த்தவாரியும் சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது. ஆடி மற்றும் தை வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கும் பௌர்ணமி தோறும் துர்க்கை அம்மனுக்கும் சிறப்பு அலங்காரங்கள் எல்லாம் செய்விக்கப்படுகிறது. சைவ அடியார்களால் மாதந்தோறும் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கு கொண்டாடப்படும் பல்வேறு விழாக்களில் நவராத்திரி கொலு உற்சவம் மிக மிக முக்கியமானதாகும். 9 நாள் விழா கொண்டாட்டத்தில் மிக முக்கிய வைபவமான 9ஆம் நாள் திருநாள் விஜயதசமி அன்றைய நிகழ்ச்சி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சார்பாக இன்றைக்கும் அவரது சந்ததியினர் சிறப்பாக நடத்தி தருகிறார்கள். இந்த தலத்தில் திருமணம் செய்து கொள்பவர்களின் வாழ்க்கை சுபிட்சம் நிறைந்ததாக மாறும் என்பது இந்த சுற்று வட்டார மக்களின் நம்பிக்கை. அதனால் ஆண்டு முழுவதும் இந்த கோவிலில் ஏராளமான திருமணங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்தாரால் இந்த ஆலயம் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. வாழ்வின் சகல துயர்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நிம்மதியான நலமான வளமான வாழ்வு வேண்டுபவர்கள் தரிசிக்க வேண்டிய தலம் இது.
தினசரி காலை 6:30 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டிருக்கும். அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அருப்புக்கோட்டை முதுகுளத்தூர் நெடுஞ்சாலையில் 40 கிலோமீட்டர் தொலைவில் கமுதி என்னும் ஊரில் அமைந்திருக்கிறது. கமுதி பேருந்து நிலையத்தின் அருகிலேயே ஆலயம் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.